வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா புளியோதரை மிக்ஸ். ஒரு மாதம் ஆயினாலும் கெட்டு போகாத புளியோதரை மிக்ஸ். புரட்டாசி தலையல் போடுறதுக்கு எல்லாருமே புளியோதரை செய்வோம். இப்போ நம்ம செய்ய போகிற புளியோதரை மிக்ஸ் ஒரு மாதம் ஆயினாலும் கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 10 வரமிளகா போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்து இதோட வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் வறுத்தெடுத்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது. நாங்கள் ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் வேர்க்கடலையை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருந்தாலும் அதை மறுபடியும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்து அதையும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் நல்லா பொரியும் வரையும் வறுத்தெடுத்துக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கல் உப்பு. அதையும் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. உப்பை தீய விடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. தீய விடாமலுக்கு அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்து போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது புளியோதரை டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கணும். இந்த அளவு புளியில் 1 கிலோ சாதம் வரைக்கும் செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். புளியை நம்ம எதுக்காக பொரித்து எடுத்துக்கிறோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா பொரிச்சிக்கலாம். பெருங்காயம் சேர்க்கறதுனால புளியோதரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால இது வரைக்கும் நான் பேசினேன். இதுக்கப்புறம் எப்படி அரைக்கணும் அப்படின்றத அம்மா சொல்லுவாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுருங்க. மிளகாவும் இந்த வரமல்லி, தனியா, கொத்தமல்லி இந்த அளவுக்கு முதல்ல அரைச்சிங்க. கொத்தமல்லியும் மிளகாவும் போட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வெல்லம், வெல்லம் நாங்கள் மண் இல்லாமல் இருந்தாலும் நான் அப்படியே டைரெக்டாக போட்டேன். நீங்கள் அதுமாரி மண் இல்லாத வெள்ளமாக பார்த்து வாங்கி போட்டுருங்க. இந்த அளவுக்கு நொரன்னு பவுடராக எடுத்துங்க. இப்போ இந்த பவுடரை எடுத்து வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வேணாலும் வச்சு செஞ்சுக்கிறோம். நம்ம சாப்பாடு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ செஞ்சுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு இந்த பவுடர் எந்த நாள்லையும் கெட்டு போகாது. நம்ம வேணுங்கிறப்போ
தாளித்து கொட்டி அது கூட கடலைப்பருப்பு கடுகு இதெல்லாம் தாளித்து கொட்டி சாயத்தை போட்டு இது 2 ஸ்பூனை போட்டு கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுக்கலாம், சுட்ட அப்பளம் நல்லாயிருக்கும், கருவேப்பிலை துவையல் நல்லாயிருக்கும், தேங்காய் துவையலும் நல்லாயிருக்கும். எது வேணுமோ அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.